Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா what's inside my travel backpack இதுதான் வந்து பார்க்க போறோம். இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து கிளம்ப போறோம். சோ ட்ரிப்புக்கு வந்து என்னென்னலாம் அந்த பேக்பேக்ல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். கூடிய சீக்கிரமே ட்ரிப் vlogsலாம் வந்து வந்துரும் நம்ம சேனல்ல. சோ மறக்காம அதெல்லாம் வந்து பாத்துருங்க. Stay tuned இருங்க. Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானையும் டாப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பேக் டு பேக் வந்து வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறம் ரெகுலரா வந்துரும் அப்படி நம்புறேன். நீங்களும் என்ன நம்புங்க. ஸோ அதான் இப்போ வந்து இந்த பேக்பேக்குள்ளே நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்பேக் தான் வந்து நான் கொண்டு போகிறேன். இதில் தான் என்னோட தேவைப்படுற இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பேக்பேக் வந்துட்டு என்னோட ஒரு பர்த்டேக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே என்ன இந்த பேக்பேக் எங்கே வாங்கினீங்க இதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இதுதான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் இது. இதுக்குள்ளே என்னென்னலாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த பேக்பேக் கூட இது ஒன்று நான் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்துட்டு நெக் பில்லோ. இது வந்து நான் மினிசோலேருந்து எடுத்திருந்தேன். ஸோ ட்ரிப் போகிறோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம காரில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் திடீர்னு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு கழுத்துக்கிட்ட வச்சுட்டு அப்படியே ஜாலியாக தூங்கிட்டே போகலாம்ல, அதுக்காக இது வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளே திறந்து பார்த்துருவோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்குது, தெரியுதா? நான் வந்துட்டு ரெடியாக என்னோடய ஸ்நாக்ஸ்லாம் கூட வாங்கி வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்நாக்ஸும் காமிக்கிறேன், மற்ற திங்ஸும் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதுக்குள்ளே ஒரு மேக்கப் பவுச் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மேக்கப் பவுச்சில் என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மேக்கப் பவுச் வந்து நான் அமேசான்லேருந்து தான் எடுத்திருந்தேன். அண்ட் இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்துட்டு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு எனக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், லிப் பாம், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறதுக்கே வந்துட்டு டியூரேஷன் ஜாஸ்தியாக போயிடும். நான் டக்குன்னு உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு பேக்லேருந்து அக்வாபிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் பாம்க்கு வந்துட்டு இந்த லெனேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலியாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு காலி பண்ணிடலாமே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கே பியூட்டிலேருந்து காம்பேக்ட் பவுடர் அண்ட் என்னது ஹைலைட்டர், இது ரெண்டும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னோட காம்பேக்ட் பவுடர் ஷேட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 180 ஒயிட் டீப். ஸோ ஆக்சுவலி இந்த காம்பேக்ட் பவுடரும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஸோ இது வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து வந்துட்டு ஃபிட்மிலேருந்தும் இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன்கேஸ் இது வந்துட்டு 2 நாள்லேயே காலியாக போச்சுன்னா மிச்சம் 2 நாளைக்கு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு டாஃபி. ஸோ இது இருக்குது. அடுத்து வந்துட்டு லென்ஸ் கேஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த லென்ஸ் கேஸும் நான் வந்துட்டு அமேசான்லேருந்து தான் எடுத்திருந்தேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு லென்ஸ் அப்ளிகேட்டர் எல்லாமே இருக்கும் அண்ட் லென்ஸ் கேஸ் இதுவும் இருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து 2 ஐஷேடோ பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு என்வைபேலேருந்து இந்த பேலட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு நிக்காக்கேலேருந்து இந்த ஆட்டம் ஸ்பைஸ் பேலட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு லிப் பாமும் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நிவ்யாவோட செரி ஷைன் லிப் பாம் வச்சுருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேக்கோட ஐப்ரோ டிஃபைனர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இதோட அப்ளிகேட்டர் எங்கேயும் நான் வந்துட்டு காணாமல் போட்டேன். ஸோ அதுக்கு வந்து தனியாக இன்னொரு ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப்டி பின் வந்து வச்சுருக்கேன். சேஃப்டி பின்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமாக இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஜஸ்ட் இன் கேஸ் எதனா ஒன்று பிஞ்சு போச்சு, ஸ்லிப்பர் கூட திடீர்னு அருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு பின்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்கு தான் சேஃப்டி பின் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டும் வந்துட்டு பார்த்தாச்சு என்ன இருக்குன்ட்டு. இப்போ இங்கே போயிடலாம். இதில் வந்துட்டு லென்ஸ் சொல்யூஷன் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், இன்னொரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. இது வந்துட்டு ரீஈக்குவலோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், தெரியுதா? கிளேர் அடிக்குது. ஸோ இது வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுல இது வந்துட்டு என்னோடய கை காலுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் கைக்கும் காலுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு சிஸ்ஸர் இருக்குது. சிஸ்ஸரும் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் இன் கேஸ் எதுக்கு தேவைப்படும்னே நமக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக இதுக்கு நான் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்ஸ் சொல்யூஷன் கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை லிப்ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா 5 வச்சுருக்கேன். ஸோ லாக்மே ஃபரோ மேட்லேருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ
அதுக்கப்புறம் சுகர்லேருந்து மேட் அட்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் இது வந்துட்டு வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு மெரூன் வைப். அடுத்து ஃபேஸஸ் கேனடாவோட மல்பெரி மேஜிக். அதுக்கப்புறம் எல்ஏடினோட லிப்ஸ்டிக் இது வந்துட்டு ஏன் வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே, இருக்கட்டும் எதுக்கும் இருக்கட்டும். அடுத்து கடைசியாக வந்துட்டு மேப்ளினோட இந்த சூப்பர் ஸ்டே மேட்டிங் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோடய அல்டிமேட் ஃபேவரட், ஸோ அதனால் வச்சுருக்கேன். இதை தவிர இதோட ஸ்மெல் எனக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி எதுக்கும் ஒரு சேஃபர் சைடுக்கு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு வச்சுருக்கேன் போல், எனக்கு ஞாபகம் இல்லை ஏன் வச்சுன்ட்டு. ஸோ அடுத்து வந்துட்டு காஜல்ஸ் வச்சுருக்கேன். காஜலுக்கு வந்துட்டு ஃபார்வர் 52ஓட காஜல் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் ஸ்மாஷ் பாக்ஸோட காஜலும் ஒன்று வந்துட்டு இருக்குது. அடுத்து லைனருக்கு வந்துட்டு கொலாசல் ஐலைனர் வந்துட்டு எடுத்திருக்கேன் மேப்ளின்லேருந்து. அண்ட் மஸ்காராக்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு வாஷபிள் மஸ்காரா, ஸோ அதனால் இது எடுத்துக்கிட்டேன். வாட்டர் ப்ரூஃப்னா வந்துட்டு அழிக்கிறதுக்கே வந்துட்டு கஷ்டமாக போயிடும், ஸோ அதனால் இது எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர்ஸ் எடுத்திருக்கேன். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா எல்ஏ கேர்ள்லேருந்து டோஸ்ட் அப்படின்ட்டு இந்த ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு வெட் அண்ட் வைல்ட்லேருந்து டார்க் கோகோ அப்படின்ட்டு இந்த ஷேட் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் எதுவுமே எடுத்துக்கல. எனக்கு வந்துட்டு டபுள் மைண்டடாக இருக்குது, ஃபவுண்டேஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. நமக்கு தான் இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, ஸோ நான் வந்துட்டு நல்லா யோசித்து அதுக்கப்புறம் வேணும்னா எடுத்து வச்சுப்பேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் வந்துட்டு பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 ப்ரஷ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு பவுடர் செட் பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு என்னோட கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்துட்டு ஐ ஷேடோ வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக 4 ப்ரஷ் தான் வந்து வச்சுருக்கேன். இதுவே நம்மளுக்கு போதும், நிறைய ப்ரஷஸ்லாம் தேவைப்படாது. ஸோ இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லென்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரெஷ் லுக்லேருந்து லென்ஸ், இதோட ஷேட் வந்துட்டு க்ரே. ஸோ இது வந்துட்டு ஒரு 3 பேர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு கடைசியாக 2 பொட்டு பேக்கெட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு சல்வார் மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் என்னோடய லக்கேஜில். கொஞ்சம் க்யூட்டாக கேர்லியாக வந்துட்டு பிக்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு தான் பேர் பண்ணுறதுக்கு பொட்டு எடுத்து வச்சுருக்கேன். எய்தர் இது வந்து போட்டுப்பேன், அப்படி இல்லைனா இது போட்டுப்பேன். ஸோ 2 இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த மேக்கப் பவுச்சுக்குள்ள வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பேக்குள்ளே வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காமிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். நான் வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேஜ்லேருந்து இந்த பாடி ஸ்ப்ரே ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து 2 பாடி மிஸ்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். இதோட வேரியண்ட் வந்துட்டு சன்செட் க்ளோ, அண்ட் இது வந்துட்டு ஷாம்பெயின் டோஸ்ட். ஸோ இந்த 2 பாடி மிஸ்ட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரேக்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று இந்த பவுச்சில் இந்த சீப் ஒன்று இருந்துச்சு, அது வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுருக்கேன் போல், அது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 ஹெட்பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஹெட்பேண்ட் வந்துட்டு நான் லைஃப் ஸ்டைலில் வந்து பிக் பண்ணேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அனிமல் பிரிண்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒன்றே எடுத்துட்டேன். இது வந்து 250 ருபீஸ் ஆச்சு, ஓகேவா. அண்ட் இந்த ஹெட்பேண்ட் வந்து நான் அமேசான்லேருந்து எடுத்தேன். இது வந்துட்டு செட் ஆஃப் 5 அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஆமாம், செட் ஆஃப் 5 250க்கு எடுத்தேன். இது ஒரே பீஸ் வந்துட்டு 250, இது செட் ஆஃப் 5 வந்துட்டு 250க்கு தான் எடுத்தேன். ஸோ இந்த 2ம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வேறு என்ன இருக்குது, இது வந்துட்டு ஒரு நோட் புக் வந்து வச்சுருக்கேன். சும்மா எதுக்குன்னா தேவைப்படலாம் எதுனா எழுதணும் அப்படின்னா. ஸோ அதுக்காக இது இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஆனால் வந்துட்டு லக்கி ஸ்நாக்ஸ் கவர் சவுண்ட் கேட்டாலே ஓடி வந்துடுமா, நான் எதுவும் அவனுக்கு சாப்பாடு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ குர்குரேலேருந்து இது பேர் என்ன, பஃப்கார்ன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இப்போ நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். எல்லாமே நான் ரொம்ப நிறையாலாம் வாங்கலை, ரொம்ப லிமிட்டடாக கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சீட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன். சீட்டோஸ்லேயும் இது வந்துட்டு சீஸ் பஃப்ஸ் இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டொரிட்டோஸ். ஸோ எனக்கு வந்துட்டு டொரிட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுவும் இந்த பர்பிள் கலர் டொரிட்டோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது எடுத்தேன். கடைசியாக வந்துட்டு 50-50 பொட்டேட்டோஸ். இது வந்துட்டு என்னோட ரீசெண்ட் ஃபேவரட், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஓகேவா. ஸோ இது எடுத்திருக்கேன். இவ்வளோதான், இதெல்லாம் தான் இந்த பேக்குள்ளே நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இன்கேஸ் வேறு எதுனா கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 2 டேஸில் வந்து எடுத்து வச்சுருவேன். இன்னும் நான் என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்க் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டேடி வந்துட்டு அவங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சில்லற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பேக்கில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான்,
இதோட இந்த வீடியோவை வந்துட்டு முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அண்ட் கூடிய சீக்கிரமே வந்துட்டு ட்ரிப் vlogsலாம் வந்துட்டே இருக்கும் பேக் டு பேக். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில். அண்ட் ப்ளீஸ் எல்லா வீடியோஸையும் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.